பிறந்தார் உருவது பெருகிய துன்பம் பிறவார் உருவது பெரும் பேரின்பம். ஆதலால் ஞான வழியை காட்டக்கூடிய ஞான சர்க்குருவை நாட வேண்டும். தலையில் தீப்பற்றியவன் தண்ணீர் தேடி ஓடுவது போலும், கரையில் போடப்பட்ட மீன் நீரை நாடி துள்ளுவது போலும், முத்தி பெற தீவிரதர வைராகியத்துடன் துடிதுடிப்புடன் ஓடி நாடி சர்க்குருவை அடைதல் அவசியமாகும். இந்த மும்மூச்சுத்துவம் ஒருவனுக்கு ஏற்படாவிட்டால் பிறவி துன்பம் ஒழியாது, சம்சார பந்தமும் போகாது, ஞான மரணமும் விடாது. என் அன்பின் நிறைவே, ஆனந்த சொரூபமே, இனிய அருளாசீர். முப்பால் அல்லது வெளி என்றெல்லாம் நாம் பேசுகிறோம். யாரால் இந்த ஆகாய வெளியை கடந்து செல்ல முடியும்? துரியம் துரியாதீதம் எனும் நிலையில் கூட இந்த சகசிராரத்துக்கு மேலுள்ள பகுதியை மானசீகமாக கற்பனை செய்வதுதான். அதீதம் என்பது அந்த நிலையிலேயே ஒரு மோனம் சித்திக்கும். இது துரியம் அதீதம், துரியாதீதம் அதீதம் எனும் நிலைகள் தான். வெளி எங்கும் இல்லை, வெளியில் இல்லை. ஆனால் இந்த ஆகாய வெளியை கடப்பது என்பது துர்லபம், அது சாத்தியமில்லாத ஒன்று. எத்தகைய தியானம் செய்தாலும் இந்த துரியத்திற்குள் தான், துரியாதீதத்திற்குள் தான் இருக்க முடியுமே தவிர இந்த முப்பால் கடந்து அப்பாலான நிலையை பெற இயலாது. ஆனால் ஒரு குண்டலினி யோக சாதகன் மட்டுமே இந்த முப்பால் எனும் ஆகாயவெளி, சூனியவெளி, பரவெளியை கடந்து செல்ல இயலும். காரணம், இந்த குண்டலினி யோக சாதகனுக்கு இந்த 5 கோஷங்கள் விலகுகிறது, ஆக்ஞா பிரகாசிக்கிறது. இந்த 5 கோஷங்கள் விலகி ஆக்ஞா பிரகாசிக்கும் பொழுதுதான் உள்முக பயணம் ஏற்படுகிறது. இந்த உள்முக பயணத்தில் இந்த சாதகன் உடல் மனம் கடந்த நிலையில் உள்ளே செல்ல செல்ல அங்குதான் இந்த சூட்சும ஆகாயம் தோன்றுகிறது. வெளியில் உள்ள ஆகாயம் தூள ஆகாயம். இந்த தூள ஆகாயத்தில் அண்ட சராசரங்கள் எல்லாம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. கிரகங்கள் எனும் நட்சத்திரங்கள், சந்திர சூரிய நட்சத்திரங்கள் யாவுமே இந்த தூள வெளியில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஆக்ஞாவிற்குள் செல்லும் உள்முக பயணத்தில் சூட்சும வெளியை காண்கின்றான் இந்த சாதகன். சூட்சும ஆகாய வெளி என்பது புறத்தே உள்ள ஆகாயம் போன்றே தோற்றத்தில் இருக்கும். ஆனால் உள்ளே சந்திர சூரிய நட்சத்திரங்கள் இல்லை, வேறு கிரகங்கள் எதுவுமே இல்லை. இந்த உள்முக பயணத்தில் செல்ல செல்லத்தான் ஆகாயம் கடந்த சூனியம். அங்கே இருள் வந்து வந்து கவ்வும், மறைக்கும். அப்புறம் அந்த இருளே நிறைந்து நிற்கும். இந்த சூனிய வெளிக்குள் சென்ற உடனே சாதகனுக்கு விழிப்புணர்வு என்பது மந்தப்பட்டு உறக்கம் வந்துவிடும். தூங்காது தூங்கும் சிவயோக நித்திரை வந்துவிடும். மூங்கைகான் கனவென முக்தி கண்டாயே. அப்பொழுதே முக்தி சித்திக்கிறது, ஞான முக்தி அந்த சாதகனுக்கு சித்திக்கிறது. அந்த சூனியத்திற்குள் இவன் தூங்காது தூங்குகின்ற அனந்தல் யோக நித்ராவில் ஆழ்ந்து விடுகிறான். அங்கு ஓர் மௌன நிலை சித்திக்கிறது. மௌனம் என்றால் மௌன நிலை. இந்த மௌனத்தில் அவன் கலந்து விடுகிறான். அதன் பிறகு சூனிய வெளியை கடப்பதே இல்லை. இதற்கு பெயர்தான் நிர்விகல்ப சமாதி. இந்த நிர்விகல்ப சமாதியில் அங்கு அறிவும் இல்லை, ஆன்மாவும் இல்லை, பேரொளி இல்லை, பிரம்மரூபம் இல்லை. ஆனால் ஓர் பேரானந்தம் மட்டுமே நிலைத்த நிலைவியில் அவன் திளைக்கிறான். அவ்வளவுதான். ஆனால்
பக்குவையான சத்குருவின் உபதேசத்தால் ஆத்மன் நீயே ஆன்மாவாகிய பிரம்மம் என்ற உபதேசத்தை உள்வாங்கிய இந்த குண்டலினி யோகி தன்னை தேட முயற்சி செய்யும் பொழுதுதான் இந்த பேர் இருள் திரையை விளக்குகிறான். உணர்வால் உண்ணி 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 உள்நோக்கும் பொழுது மெல்ல 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 இந்த சூனிய வெளி விலகுகிறது. அதில் இருந்து உள்ளே ஊடுருவி செல்கிறான் உள்முக பயணத்தில். அப்பொழுதுதான் செம்மையான பரவெளி தோற்றம் ஏற்படும். இந்த பரவெளியை கண்டதுமே இவன் பரவசத்தில் ஆழ்ந்து இதுவே பரம்பொருள், இதுதான் அருட்பெருஞ்சோதி, இதுதான் தனிப்பெரும் கருணையான ஆனந்தம், இதுவே பரமாத்மா எனும் துவைத பாவனையில் இருந்து விட்டாலும் அவன் அங்கேயே தங்கிவிடுவான். ஆனால் இந்த சாதகன் அத்வைத நிலையை எட்டியவனாக இருக்க வேண்டும். அத்வைதீதம் ஏகம் பிரம்மம், அந்த பிரம்மமே நான், ஆத்ம பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி என சதா ஓதி உணர்ந்த இந்த யோகி இந்த பரவெளியையும் கடக்கிறான். கடக்க எத்தனம் செய்யும் பொழுது திரும்ப திரும்ப உற்று நோக்கி 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 நோக்கொணாத நோக்கையுண்ணி நோக்க யாவர் நோக்குவார், நோக்கொணாத நோக்கு வந்து நோக்க நோக்க நோக்கிடில் நோக்கொணாத நோக்கு வந்து நோக்க எங்கன் நோக்குமே. அழகான பாடல். பார்க்க முடியாத பார்வை கொண்டு இந்த ஆக்ஞாவிற்குள் பார்த்து பார்த்து பழகுகிறான். பார்த்து பார்த்து பழக பார்க்கக்கூடிய பார்வை வந்து விடுகிறது, உள்முக பார்வை வந்து விடுகிறது, அகவிழிப்பு ஏற்படுகிறது. இந்த அகவிழிப்பு கொண்டு உள்ளுணர்வால் அவன் உண்ணி உண்ணி உற்று உற்று பார்க்க பார்க்க உற்று உற்று பார்க்க ஒளி தரும் ஆனந்தமிதை நெற்றிக்கு நேர்கண்டு நிலைத்திருப்பதை காலம் இந்த ஒளி தரிசனம் உண்டாகும். இப்பொழுது இந்த செம்மையான பரவெளியும் விலகும். அதன் பிறகுதானே பொன்னிறமான தகதகக்கும் வெட்ட விழி தோன்றுகிறது. இதிலேயும் இந்த சாதகனுக்கு தெளிவில்லையே, இந்த வெட்ட வெளியே மெய்ப்பொருள், இதுவே பிரம்மம் என்று அனுபூதி எய்துகிறான். அப்பொழுதும் தன் சுய சொரூபமாகிய ஆன்மா தரிசனம் பெறுவதே இல்லை. ஏனென்றால் இந்த வெட்ட வெளிதான் மெய்ப்பொருள், அதுதான் பிரம்மம் என்று நிறைய குருமார்களும் சில ஞான நூல்களும் உபதேசிக்கிறது அல்லவா. ஆகவே இந்த வெட்ட வெளியில் தங்கி விடுவான். அதன் பிறகு இந்த வெட்ட வெளியை யார் அறிந்தது எனும் ஒரு குருவின் ஞானத்தால் தெளிவு பெற்றிருந்தால் மட்டுமே அல்ல, இந்த வெட்ட வெளியை அறிந்த அந்த பேரறிவே நான் எனும் பிரம்மையில் ஆழ்ந்து போவான். இதுவும் மூல முடிவானதல்ல. அதன் பிறகும் அதில் தெளிவு ஏற்பட வேண்டும். அன்பு ஞான புத்திரனே, என் அன்பு மகனே, இந்த வெட்ட வெளியை அறிந்தது அறிவுதானே. ஆகவே இந்த அறிவு நீயாகுமா? இந்த வெட்ட வெளியை அறிந்தது அறிவு, அது பேரறிவு. இந்த வெட்ட வெளியையும் வியாபித்து அறிந்து கொண்டது என்று யாருக்கு தெரிந்தது? சுவாமி, அது எனக்குத்தான் தெரிந்தது என்று இந்த சத் சடம் விளக்குதல் எனும் சாம்பாசனையில் தெளிவு பெற்ற அந்த மாணாக்கன் அங்கு தெளிவுற்று, ஆமாம் ஐயனே, இந்த வெட்ட வெளியையும் அறிந்தது அறிவுதானே, இந்த அறிவுதான் நானா என கேள்வி எழுப்புகிறான். இல்லை இல்லை அன்பு மகனே, இந்த அறிவு நீ அல்ல, இது அறிவு என அறிந்ததல்லவா நீ. ஆஹா, ஆனந்த பாஷ்யம் பொங்குகிறதே என் ஐயனே. குருப்யோ நமக, குருவே உமை வணங்குகிறேன் என்ற அந்த சர்ச்சையுடன் குருவின் பாதங்களை வணங்கும் பொழுது இந்த சத் சடம் விளக்கும் உபாசன் அந்த சாம்பாஷணியின் போது அதன் பிறகு தெளிவுறுகிறான். இப்பொழுது இந்த உள்முக பயணத்தில் இந்த வெட்ட வெளியை அறிந்தது அறிவு, அதுவே பேரறிவு எனில் அதை அறிந்ததல்லவா நான் எப்படி இருக்கிறேன் என் ஏக்கம் அவனுக்குள் வரும். அந்த ஏக்கத்தில் திளைத்தவாறு அங்கே நிலைக்கும் பொழுது இந்த வெட்டவெளி பிரகாசத்தை விட
பேரொளி கிளம்பும். அந்த பேரொளி கிளம்பி 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 எல்லையற்றதாய் விரிவடையும் பொழுது அதனுள்ளிருந்து ஆனந்த பாஷ்யம் பொழிகின்ற அற்புதமான விழிகளோடு கூடிய ஒரு முகம் தோன்றுகிறது. அந்த முகத்தை இந்த சற்சீடன் பார்க்கிறான். அந்த பேரொளி கொண்ட முகம் பெரும் கருணையும் அன்பும் நிறைவும் அருளும் நிறைந்ததாக இவனை நோக்குகிறது. நோக்கோனாத நோக்கு வந்து நோக்க எங்க நோக்குமே. அந்த நோக்க முடியாத பார்க்க முடியாத பார்வையால் இவன் பார்க்க பார்க்க அடுத்த நொடி அந்த அற்புதமான ஆனந்த சுரூபமான அந்த முகம் தானாகவே இருப்பதை உள்ளே பார்க்கிறான். அடுத்த நொடி இதைத்தான் கூறினார்கள், பார்க்கும் பொருள் எல்லாம் பரம்பொருள் வடிவமே, பார்க்க பார்க்க பார்ப்பவனே பரம்பொருள் ஆகிறான் என்று. அந்த நொடியில் இவனே பிரம்மமாய் பேரொளியாய் பேரானந்த சுரூபமாய் பேரறிவு நிறைவாய் நிகழ்வதை காண முடிகிறது. அப்பொழுதுதான் இந்த உடல் உலகம் வாழ்க்கை யாவுமே மறைந்து போக இவன் மட்டுமே சாஸ்வதமாக எங்கும் நிறைந்த பரிபூர்ணமாய் தோன்றுகிறான். அதுவே அந்த முகமே ஆதி அனாதி, அதுவே பிரம்மம். அந்த நொடியில் இந்த ஜீவ பிரம்ம ஐக்கியம் என்பது நிகழ்கிறது. இவன் ஜீவன் அல்ல, இவன் பிரம்மே எனும் அனுபூதி கிட்டுகிறது. இத்தனை சாதனாவும் இந்த குண்டல் யோகத்தில் நிகழ்கிறது. ஆகவே தவறவிடாமல் இந்த யோகத்தில் நிலைத்திருந்து தன் ஆன்மா சுரூபமாகிய பிரம்மே எங்கும் நிறைந்த தான் என உணர என் அன்பு நிறைய அருளாசி. நன்றி செய்க, நலமே பெறுக.